முதலா முடிவா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே ஒரே டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வேறு லொக்கேஷன், ஒரே ஊர் தான். ஒரு 6 மாதம் போகுது. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, "உன்னோட பிஸ்னஸ் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, "டல்லாக தான்ப்பா போகுது" அப்படின்னாங்க. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலாகவே டல்லாக தான் போயிடுச்சு. ஒரு 8 மாதம் கழியுது. அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, "இல்லை, இதுக்கு மேலே என்னால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. 1 1/2 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த நண்பர் 2வது நண்பர்கிட்ட கேட்குறாரு, "இப்போ எப்படி பிஸ்னஸ் போகுது?" அப்படின்னோடனே, இது ஸ்மூத்தாக போய் இப்போ எனக்கு கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி முடிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு, "நான் நீ 8 மந்த்ஸில் வந்து அந்த தோல்வியே என் லைஃப் அது முடிஞ்சிச்சு பிஸ்னஸ்" அப்படின்னு சொல்லி முடித்தேன். பட் நான் ஒவ்வொரு தோல்வியையும் முதலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாகவும், அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் அப்படின்னு நினச்சி, அதுலேருந்து நான் வந்து என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட், எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த கரெக்ஷன் பண்ணி திரும்ப திரும்ப என்னை மேம்படுத்திட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ முதலா முடிவா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்குமேவும் முடிவு அப்படின்னு நம்புகிற பதிலாக அதுதான் முதல் அப்படின்னு படியாக அதை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.